இருக்கவனுக்கு இவன் காலாளிட்டு வேலை நான் கரத்தால் செய்யக்கூடியவன் இட்ட கால் செருப்பு எவ்வளவு ஆணவம் இருக்கவனுக்கு எவ்வளவு ஆணவமா நிக்கிறான் பாரு. இவட ஒரு நாட்டுக்கு இளவரசனா இருந்தவன் இவனை இப்படியே விடக்கூடாது. கிட்ட அருகாமல் வாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன அடிக்கிறாங்க? என்ன அடிக்கிறாங்க? என்ன சொன்னதான் தெரியும். கிட்ட வாங்க. கிட்ட வந்து இதே தெருவா போ. இந்த தெருவா? ஆமா, பெரிய தெருவு. ஒரு கூட்டம் நின்று அம்மா தாயன்னு கத்தணும். நானா கத்துவேன்? அம்மா தாய் கத்தணும். 5-10 போடுவாங்க, சேர்த்துவா. இந்த தெருவு போ. இந்த தெருவா? சின்ன தெருவு. ஒரு கூட்டம் நின்று அம்மா தாயன்னு கத்து. 5-10 போடுவாங்க, மொத்தத்தை சேர்த்துவா. காலையில பிளாக்ல பாட்டு வைக்குது. ஒன்னு 200 ரூபாய் ஆளுக்கு வாங்கி போட்டு போடா. என்னடா போடா அப்படி ஐயா வாடா அப்படியே நீட்டு கை நீட்டு கையா புரியுது. அதே தமிழ்ச்செல்வா, உனக்கு நல்ல முறையில் எடுத்துரைக்கிறேன். உன்னுடைய உடம்புல உயிர் இருக்கிறன்னா இந்த நாட்டுல நீ கண்ணு எதிரே விழிக்க கூடாது. எங்கடா போய் ஓய்ச்சி போட, எங்கடா ஓய்ச்சி. ஒரு நாட்டின் இளவரசனுக்கு பார்த்தாயா என் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது மக்களே. ஒரு மன்னன் பெற்ற மகனுக்கா இந்நிலைமை ஏற்பட வேண்டும் அம்மா. நான் யாருக்கு என்ன தீங்கு செய்து எவர் குடியை நாட்கடித்து செய்யாத குற்றத்தை நான் செய்துவிட்டேன் என்று என் மீது வீட்பை சுமத்தி இரு கண்களை பார்வை போக்கி விட்டார்களே கொடியவர்கள். இறைவா, இந்நிலைமையில் நான் யாரை தேடி செல்வேன்? எனக்கென்று உதவி செய்ய யார் வரப்போகிறார்கள்? இனிமேல் நான் யார் உதவியால் வாழப் போகிறேன் என்று ஒன்றுமே புரியவில்லை அம்மா. பசி என்று வருபவர்களுக்கு வாரி கொடுக்க வள்ளல் பரம்பரை நான் பிறந்தவன் ஆச்சு. எனக்கா இந்நிலைமை ஏற்பட வேண்டும் அம்மா, இந்நிலைமை ஏற்பட வேண்டும். வீடு வரை உறவி, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று சொல்வார்களே. நான் கடைசியாக யாருமற்ற அனாதையாக நின்று விட்டேனே இறைவா. வீரத்தோடு விவேகத்தோடு தண்ணீர் நிற்கக்கூடியவன் கரத்தில் திருவோடா என்று நினைக்கும் போது என் மனதை வெடித்து விடும் போல் இருக்கிறது. ஆண்டவா, இனிமேல் நான் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? இந்த உயிரை வைத்து என்ன பயன் இருக்கின்றது? நான் யாருக்காக உயிர் வாழ வேண்டும் அம்மா? வாங்கி வந்தே ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், அது வந்த பின்னே அது தாழை மரம். ஒரு வாழை மரம், அது வந்த பின்னே அது தாழை மரம். வாய் போட்டு வச்சிருக்கு நீயும் இல்லாம பாலும் பாழானது. வந்தேன் ஒரு வாழை மரம், அது
அது வந்த பின்னே அது தாழை வரும். பொம்பளைங்க கண்ணீர் விட்டாவோ தாங்காது பூமி ரெண்டாகுமே. ஒரு வாழை மரம் அது வந்த பின்னே அது தாழை மரம். எங்கிருந்தா ஓடி வந்த பேச்சை கேட்டீர்கள் தந்தையோ. இப்பொழுது நான் நடுத்தரில் இருக்கும் நிலைமையை வந்து விட்டதே. நான் எதற்காக இனிமேல் உயிர் வாழ வேண்டும் அம்மா, எதற்காக உயிர் வாழ வேண்டும்? நான் இருப்பதை விட இறப்பதே மேல் என்று நினைக்கின்றேனே. இரு கண்களும் பார்வை இருந்து தவியாக தவித்துக் கொண்டிருக்கிறேன். இனிமேல் நான் யார் உதவியால் ஐயா வாழப் போகிறேன்? எனக்கென்று யார் ஐயா உதவி செய்ய வரப்போகிறது? கண்கள் துடியாக துடிக்கின்ற வழி தாங்க முடியவில்லை அம்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சே தின்ன அது நம்பி இருக்குது மண்ணு. இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா. ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கேளு புள்ளே. அவனுக்கும் என்ன போனே அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடு நதி ஒருத்தருக்கு சொந்தமில்லை அம்மா. ஓட்டை கூரை வீட்டுக்கார சொந்தமெல்லாம் சும்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சே தென்னை அது நம்பி இருக்குது மண்ணை. இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா.
ஆளை காணவில்லையே. தோழி நல்லா இருங்கடி. எங்கடி போனீங்க? நான் எங்க போவேன்? போய் வச்சதுல நந்தவனத்துல அழகா ஆடி பாடி கொண்டிருந்தேன்டி. அப்படியே? ஆமா. அம்மா என்ன அழகா பூத்து குலுங்குது பார்த்தாயா? என்ன அழகா கொற்ற பணியில பூத்து குலுங்குது பாத்தியா? ஒரே ஒரு நாள் பந்தல போடாத விட்டு தொண்டெல்லாம் கட்டி போச்சு. அப்படியா? ஆமாண்டி. ஏண்டி மனசுல உள்ள ஆசை அழகா எடுத்து சொல்லுங்கடி. அப்படியா? கத்தாத கண்ணால ஆசை இருக்குதா? அப்படியா? சொல்லிதான்
வேதனை அப்பா. நான் என்ன பாவம் செய்தேன்? நான் பெண்ணாக பிறந்தது என்னுடைய தவறா? சிறிது நேரம் கூட ஆகவில்லையே நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி, அதற்குள்ளேயே இந்த சந்தோஷமும் வேதனைகளும் பறிப்போய் விட்டது. நான் என்ன பண்ணுவேன் இறைவா? வெள்ளையாய் மனம் பிள்ளையாய்